ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி காடை முட்டை வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குட்டி குட்டி முட்டையாக இருக்கிறதுனால குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துக்குவோம். கடை முட்டை கிரேவிக்கு கடை முட்டையை அவிச்சு எடுத்தாச்சு. அதில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கீரல் போட்டுக்கணும். இப்படி இதை ரெண்டாக கூட வெட்டிக்கலாம். ரெண்டாக வெட்டினோம்னா நம்ம கிண்டும் போது ரொம்ப சின்ன சின்னதாக உடஞ்சிரும். அதனால் இப்படி லைட்டாக கீறி விட்டு அப்படியே முழுசாகவே வச்சுருவோம். இதுக்கு ஒரு 100 கிராம் சின்ன பல்லாரி வெங்காயத்தை நேராக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 2 கீத்து தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியில் இருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படி கிண்டிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அந்த பக்கம் குக்கரில் கீரை சூப்பு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் கீரை சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்குவோம். நல்லா அப்படியே கலந்து விட்றோம். அவ்வளோதான், நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு ஒரு கிண்டி கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், நமக்கு காடை முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் இது குட்டி குட்டி முட்டையாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாதத்து கூடவும் வச்சு சாப்பிடலாம், சும்மா வெறுமனையும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.